சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என்னை முழுசா நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக முடியும்? அதனால தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது என்னை முழுவதுமாக சரணடைந்து என் கரத்தை தொட்ட உன் கைகளில் நீ ஆசைப்பட்டதையும் அவசியமாக ஆசைப்பட்டு கேட்டதையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். உன் இதயம்தான் என்னுடைய கோயில்னு நினச்சிக்கிட்டு உன் மனசுக்குள்ளே நான் ரொம்ப நாளாக குடியேறியிருக்கேன். ஆனால் அது புரியாமல் நீ எங்கே என்னென்னவோ போய் செஞ்சுக்கிட்டு இருக்க, எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்க. எப்போதும் உன் மனசிலேயே குடியிருக்கிற இந்த சாயப்பாவை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உன் எண்ணங்களை உயர்வானதா அழகானதா மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய வகையில் வச்சுக்கோ. இன்றைய உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நாளைய உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடியதாக இருக்க போகுது. நீ எப்போதும் நல்லதையே நினச்சினா இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நல்லதையே செய்து தருவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் கலங்கவோ கவலைப்படவோ வேணாம். வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் நீ பணிவோட பொறுமையோட இருக்க கற்றுக்கணும். தோல்வியும் எதிர்ப்பும்னு எது வந்தாலும் கூட நீ துணிவோட நம்பிக்கையோட பொறுமையோட இருக்கும்போது கண்டிப்பா அதுவும் உனக்கு வெற்றியாக மாறியே தீரும் என் செல்லமே. என் பிள்ளையாக நீ என்ன நம்பி வந்ததுக்கப்புறம் இனி எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக வாழும்படி தான் இந்த சாயப்பா உனக்கு பிரியமானதை உனக்கு விருப்பமானதை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். யாராவது எதையாவது சொல்லி உன் மனசை புண்படுத்திடுறாங்களே, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியலையேன்னு நீ எப்போதும் கவலைப்படாதே. வழிகள் மட்டுமே உனக்கு வாழ்க்கையாக இருந்துரும் நினைக்க வேணாம். நான் உனக்கு பொக்கிஷமாக இருந்து சந்தோஷத்தை அல்லப்பரியதாக அள்ளித்தரப்போகிறேன். சிப்பிக்குள் இருக்கும் முத்தை போல இந்த சாயப்பாவின் அன்பு வெளியே தெரியாது. முத்தாக நான் இருந்து முத்து முத்தாக உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சு தருவேன். உன்னை பாதுகாக்கும் அரணாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் கைகளிலிருந்து நழுவி போன ஒவ்வொரு விஷயங்களும் ஏன் ஆசீர்வாதத்தோட மறுபடியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி செய்யத்தான் என் கரங்களை தொட சொன்னேன். இப்போது என் கரங்களை தொட்டதின் மூலமாக என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் சிறந்த வெற்றிகரமான நாட்களை நீ அனுபவிக்க போற. நானும் உன் கூடவே இருந்து எல்லா வகையிலும் உனக்கு தேவையானதை செய்து தருவேன் என் செல்லமே. ஒரு விஷயத்தை நீ செஞ்சினா அதை எப்போதும் இயந்திரத்தனமாக அக்கறை இல்லாமல் ஏதோ கடமைக்கேன்னு செய்யக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மீதான அன்பாலும் அவர்கள் மீது கொண்ட அக்கறையோடும் நல்ல விஷயங்களை நல்லபடியாக நீ செய்யும்போது தானே அது உனக்கான நல்லதாக மாறும். எதை செஞ்சாலும் முழு மன ஈடுபாட்டோட கவனமாக செய்ய பழகு. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உன் முகத்தில் புன்னகை தவழும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பொங்கி வழியும். உன் வாழ்க்கையில் புது வசந்தத்தை மலரச் செய்வேன். கஷ்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகி காணாமல் போய் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் செல்லமே. உன் மனசில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பரவப்போகுது. நல்ல வேலையும் நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைச்சி நற்பலன்களோடு நீ நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீயே யோசிக்காத அளவுக்கு பல ரகசியமான திருப்பங்களையும் நான் அமைதியாக நடத்தி கொடுப்பேன். இந்த சாயப்பாவை நம்பி வணங்கும் உனக்கு தெய்வ சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்குது என் செல்லமே. தெய்வீக எண்ணங்களோட தெய்வ சக்தியையும் நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறத்தான் போகுது. நீ எப்போதும் எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சாயப்பா உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். குழந்தை வரம் கேட்டாலும் சரி, நல்ல வேலை, ஆரோக்கியமான உடல்நிலைன்னு என்ன கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராகவே என்னுடைய கைகளை தொடச் சொல்லியுள்ளேன். உன் விருப்பம் எதுவோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். எப்போதும் எதை நினச்சும் கோவப்படாமல் எல்லாத்தையும் தாண்டி மனசை அமைதியாக வச்சுக்க பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் முயற்சிகள் பல சமயங்களில் பயனளிக்காமல் போனதுக்கு காரணம்
நீ செய்த தவறு கிடையாது என் செல்லமே. நான் தர விரும்பக்கூடிய அந்த சரியான நேரம் இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். இப்போது சரியான நேரமும் காலமும் நெருங்கி வந்ததால தான் என்னுடைய விருப்பப்படி உன்னுடைய ஆசைப்படி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக என் கரங்களை தொடச் சொல்லி இல்லை. இந்த நேரத்தில் இப்போதிலிருந்து நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அது கண்டிப்பாக பலன் கொடுத்து உனக்கானதையும் உனக்கு விருப்பமானதையும் கூட உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை நம்பக்கூடிய உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். உன் கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம்னு எத்தனையோ விஷயங்களுக்கு தீர்வு தெரியாமல் மனவேதனையில் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே உன்னை ஆசீர்வதித்து நல்லதை செய்ய வந்துட்டேன். நீ என்னவோ யாருமே இல்லாத அனாதை போல இரவில் தனியாக வடிக்கும் கண்ணீருக்கு இப்போதே முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் என் செல்லமே. நீ இழந்த அனைத்தையுமே பல மடங்காக உனக்கு திருப்பி தருவேன். நீ ஆசைப்பட்டதையும் கூட மிக பெருசாக சிறப்பாக உன் கைகளில் தரப்போகிறேன். கொஞ்சம் பொறுமையா நிதானமாக உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் நல்ல நிலைமையை அடைவாய். உன் வியாபாரத்தில் லாபம் வரும். உன் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் செல்வ செழிப்பும் கூட பெருக போகுது. உன் பக்கத்திலேயே நான் இருந்து உனக்கான நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தரப்போகிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் உனக்காகவே நான் அனுப்பி வச்சிருக்கேன். வேண்டியவர் வேண்டாதவர், தெரிந்தவர் தெரியாதவர்னு நீ யாரையுமே யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் யார் வந்தாலும் அவர்கள் மூலமாக உனக்கு நன்மையோ தீமையோ ஏதாவது ஒன்று நடக்குது தானே. அப்படி நன்மைகளும் தீமைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணமே உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் என்பதையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி செய்ய போகிறேன். மனசில் பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி ஒருபோதும் ஏமாற்றத்தை தரமாட்டேன். உனக்கான அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தருவேன். இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதவங்களுக்கு எது கொடுத்தாலும் அது அதிசயமாகவே தெரியும். எல்லாமே இருக்கிறவங்களுக்கு எது கொடுத்தாலும் அதை அலட்சியமாகவே நடப்பாங்க. திருப்தியை விட இந்த உலகில் பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மேலான குணமும் இல்லை. நீ எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பதால் தான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவெடுத்து இந்த சாயப்பாவோடு ஓடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கை உன்னை சோதிக்குது, கஷ்டங்களை கொடுக்குதுன்னா அது வெறும் பரிசோதனை மட்டும்தான். அதை கடந்து உன் வாழ்வை ஜெயிக்க தயாராய்க்கோ என் தங்கமே. நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் ஏற்ற சூழ்நிலையை இந்த சாயப்பா உருவாக்கி தரேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நிச்சயம் நல்லபடியாக வாழத்தான் போற. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்த உனக்கு இனி எல்லாமே சாதனைகளாக மாறப்போகுது. இந்த சாயப்பாவின் ஆசையோட நீ அனைத்து விஷயங்களிலும் வெற்றியை பெற்று மகிழ்ச்சியாய் வாழும்படி செய்ய போகிறேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் கூட நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் என் செல்லமே.